அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி வெனஸ்டே. இன்னைக்கு அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களில் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சஸ். ரியல்மி 8 ப்ரோ பற்றி தகவல் வெளியாக இருக்குது. ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ் பற்றின தகவல் வெளியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, போக்கோ பிராண்டு கீழே லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோனுடைய மானிக்கர் ரிவீலாக இருக்குது. எல்லாமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 464. இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்ஸ்டாகிராம் ஆப்பில் லைவ் ரூம் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பரில் தான் இந்தியாவில் எல்லாருக்குமே ரோல் அவுட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த லைவ் ரூமில் வந்து இன்னொரு அப்கிரேட் கொண்டு வராங்க. ஏன்னா டிசம்பரில் இவங்க கொடுக்கும்போது வந்து லைவ் ரூம் அப்படின்னு சொல்லும்போது 2 யூசர்ஸ் மட்டும்தான் வந்து ஒரு டைமில் வந்து லைவ் வர முடியும், அதாவது 1-on-1 லைவ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ இனிமேல் வரப்போகிற அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரே டைமில் 4 யூசர்ஸ் வந்து லைவாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஆல்ரெடி குளோபலாக அவைலபிளாக இருந்தது. இப்போ இந்தியாவில் வந்து இவங்க ரோல் அவுட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவீங்கன்னா இனிமேல் லைவ் ரூமில் ஒரே டைமில் 4 யூசர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். வாட்ஸ்அப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே புது அப்டேட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. லேட்டஸ்ட்டாக இவங்க ஒர்க் பண்ண ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூட் வீடியோ ஃபீச்சர். அதாவது இது மூலயமா நீங்கள் யாருக்காவது வீடியோ அனுப்புறீங்க அப்படின்னா வந்து அதை வந்து மியூட் பண்ணி நீங்கள் அனுப்புகிற மாதிரி ஒரு ஃபீச்சரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. தற்சமயம் இப்போ எல்லாருக்குமே இது ரோல் அவுட்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இந்த ரோல் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெறும் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. iOS யூசர்ஸ், அதாவது ஆப்பிள் யூசர்ஸ் எல்லாருக்குமே வந்து கூடிய விரைவில் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆண்ட்ராய்டு யூசர்ஸாக இருந்தால் வாட்ஸ்அப்பில் இந்த அப்டேட் உங்களுக்கு இப்போ வந்திருக்கும். அந்த பெஞ்ச்மார்க் வந்து எல்லா மாதமும் போல் இந்த மாதமும் டாப் 10 பெஸ்ட் ஃப்ளாக்ஷிப்கான ரிப்போர்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து மார்ச்சில் இந்தியாவில் லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்கிறது iQOO 7. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் மார்ச்சுக்குள்ளே லான்ச் ஆக போகுது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் வந்து உங்களுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மிங்கில் வந்து டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்குது. அடுத்ததாக விவோடைய X60 Pro ப்ளஸும் இந்தியாவில் வரப்போது. அந்த ஸ்மார்ட் ஃபோன் செகண்ட் பிளேஸில் இருக்குது. அதே OPPO Reno 5 Pro ப்ளஸ் 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் இந்தியாவில் லான்ச் ஆகுது. இது 8th பிளேஸில் இருக்குது. Redmi K40 வந்து உங்களுக்கு 7th பிளேஸில் இருக்குது. அது இந்தியாவில் போக்கோ பிராண்டு கீழே லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ நீங்கள் பார்க்குற இந்த லிஸ்ட் தான் வந்து டாப் 10 பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இதில் வந்து சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மார்ச்சுக்குள்ளே இந்தியாவிலையும் லான்ச் ஆகுது. ரிலையன்ஸ் ஜியோ அவங்களுடைய ஜியோ ஃபோன் யூசர்ஸ்க்காக போன வாரம் வந்து ஆனுவல் பிளான்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 3 பிளான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் ஜியோ ஃபோனே ஃப்ரீ ஆஃபர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து அடிஷ்னலாக 5 பிளான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அகெயின் இதுவும் ஜியோ ஃபோன் யூசர்ஸ்க்கு தான். இந்த பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து 152 ரூபாய் வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு 5 பிளானுமே வந்து 28 நாள் வேலிடிட்டியோட வருது. வெறும் உங்களுக்கு டேட்டா ஆஃபர் மட்டும்தான் வேரியாது. 22 ரூபாய் அப்படின்னு சொல்லும்போது வந்து உங்களுக்கு ஆன் த ஹோல் 2 GB டேட்டா, அதோட 28 நாள் வேலிடிட்டியோட வருது. 52 ரூபாயில் வந்து 6 GB டேட்டா, 28 நாள் வேலிடிட்டி. அது 72 ரூபாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 0.5 GB டெய்லி டேட்டா கொடுக்குறாங்க. அதே ₹102ல் 1 GB டெய்லி டேட்டா, ₹152 அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி 2 GB டேட்டாவோட வருது. ஸோ நீங்கள் ரிலையன்ஸ் ஜியோ ஃபோன் ஃபீச்சர் ஃபோன் யூஸராக இருந்தீங்கன்னா இந்த ஆஃபர்ஸையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் 2021 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று இந்தியாவில் நடந்தது. பட் இந்த ஆக்ஷன் வந்து 5G கிடையாது, 4Gக்கான ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன். ஏன்னா ரீசெண்டாக வந்து எல்லா டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸுடைய ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. நிறைய பேர் வந்து நெட்வொர்க் இஷ்யூ கூட வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. இதுக்கு காரணம் வந்து நிறைய டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸுடைய ஸ்பெக்ட்ரம் வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. ஸோ ரீ ஆக்ஷன் பண்ணி வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ இந்த ஆக்ஷனில் பெரிய பிடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்போ மாதிரி ரிலையன்ஸ் ஜியோ தான். இவங்க கிட்டத்தட்ட 57,000 கோடி வரைக்கும் இவங்க ஸ்பெக்ட்ரமில் வந்து பிட் பண்ணி நிறைய ஸ்பெக்ட்ரமும் வந்து இவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து ஏர்டெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 18,699 கோடிக்கு வந்து ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதே மூணாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோடஃபோன். இவங்க வந்து 1993 கோடி வரைக்கும் வந்து ஸ்பெக்ட்ரமில் பிட் பண்ணியிருக்கதா வந்து தெரிய வந்திருக்கு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் இது 5G ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் கிடையாது. ஆனால் இந்த ஸ்பெக்ட்ரம்ஸ் வழியாக வந்து 5G நெட்வொர்க் வந்து எல்லா டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸும் வந்து தாராளமாக ப்ரொவைட் பண்ண முடியும். அதுக்கும் இவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து மிட் பேண்ட், சப் கிகாஹெர்ட்ஸ்னு எல்லா பேண்டுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் மூலயமா ஏர்டெல் யூசர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் இன்டோர் கவரேஜும் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் கார்லையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கதா பார்த்துருந்தோம். ரீசெண்டாக ஆப்பிள், அதுக்கப்புறம் ஷாமி, இப்போ ஹுவாவியும் அவங்களுடைய ஃபர்ஸ்ட்
கார் வந்து லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. Huawei அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பிராண்டாக வந்து இவங்க காரில் ஒர்க் பண்ணல. இன்னொரு பாப்புலர் கார் கம்பெனியோட கொலாப் பண்ணி தான், அதாவது ப்ளூ பார்க் இந்த கம்பெனியோட கொலாப் பண்ணி HBT இந்த பேரில் தான் வந்து கார் லான்ச் பண்ணுறாங்க. இதில் H வந்து Huawei, BT அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ பார்க் டெக்னாலஜி, இவங்களோட தான் கொலாப் பண்ணி இவங்க லான்ச் பண்ணுறாங்க. இந்த கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாங்காய் ஆட்டோ ஷோவில் தான் இவங்க ஃபஸ்ட்டு லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. இது ஏப்ரல் 2021 நடக்க போகுது. ஸோ அப்போது Huawei-உடைய கார் வந்து லான்ச் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. ஆப்பிளுடைய ஐஃபோன் சீரீஸ் அப்படின்னு சொன்னாவே வந்து இப்போ வரைக்கும் அவங்க ஸ்மார்ட் ஃபோனில் வந்து நாச்சோட தான் லான்ச் பண்ணுறாங்க. பட் இனிமேல் வந்து இந்த நாச் இல்லாமல் பஞ்ச் ஹோலில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. பஞ்ச் ஹோல் அப்படின்னு சொல்லும்போது ஐஃபோனுடைய 13 சீரீஸான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 2021லேயும் வந்து உங்களுக்கு எப்படி ஐஃபோன் 12 சீரீஸ் இருந்ததோ அந்த மாதிரி நாச்சோட தான் இவங்க கொடுக்கலாம். ஐஃபோன் 14 சீரீஸ், அதாவது 2022 லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து பஞ்ச் ஹோலோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆயிருக்கு. Asus உடைய கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் Asus ROG Phone இந்தியாவில் மார்ச் 10 அன்னைக்கு லான்ச் ஆக போகிறது ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஃப்ளிப்கார்ட்லேயே இதோட டீசர் இருக்குது. ஸோ கேமிங் ஸ்மார்ட் ஃபோன், ஸோ ஸ்னாப் ட்ராகன் 888 இவங்க கொடுக்க போகிறாங்க. அதே சமயத்தில் அவுட்லுக் எல்லாமே ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ தெரிய வந்திருக்க தகவல் என்னென்னா இதோட ரேம் வேரியண்ட், இது 18 GB ரேமோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இதோட ப்ரெடசஸர் ROG 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 GB ரேமில் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஹை ஹேண்ட் கேம் எல்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ 18 GB ரேம், ஸோ இன்னும் பெட்டராக தான் இருக்க போகுது. ஸோ ஒரு பெஸ்ட் அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் இது காஸ்ட்லியாகவும் இருக்கும் அப்படின்னு தெரியுது இந்த ரேம் வேரியண்ட்டில் இவங்க லான்ச் பண்ணும்போது. ஒப்போடைய F சீரீஸில் OPPO F19, F19 Pro Plus 5G ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவில் லான்ச் ஆக போகிறத ஏற்கனவே பார்த்துருந்தோம். இது ஃபர்ஸ்ட் லுக்கும் பார்த்துருந்தோம். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டேட் ரிவீல் ஆயிடுச்சு. இது இந்தியாவில் மார்ச் 8 அன்னைக்கு லான்ச் ஆகும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதோட இந்தியாவில் உங்களுக்கு அமேசான், அதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட் ரெண்டு வெப்சைட்லையும் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒப்போடைய F சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது F19 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4G ஸ்மார்ட் ஃபோனை MediaTek Helio P95ல இவங்க லான்ச் பண்ணுறாங்க. அதே F19 Pro Plus 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 800 Duoல இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் மார்ச் 8 அன்னைக்கு அஃபிஷியலாக லான்ச் ஆகுது. Realme உடைய C சீரீஸில் Realme C21 மார்ச் 5 அன்னைக்கு மலேசியாவில் லான்ச் ஆக போகிறதா டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ C21 அப்படின்னு சொல்லும்போது முதல்ல மலேசியா, அதுக்கப்புறம் இந்தோனேஷியா, அதுக்கப்புறம் இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனும் மற்ற C சீரீஸ் மாதிரி MediaTek Helio G35ல இவங்க கொடுக்குறாங்க. மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரிபிள் கேமரா, 13 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார். இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி, அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 10ல இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ Realme உடைய C21 மார்ச் 5 அன்னைக்கு மலேசியாவில் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. Realme உடைய அடுத்த சீரீஸ் Realme 8 சீரீஸில் Realme 8 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அஃபிஷியல் ரெண்டர் இமேஜஸ் ரிவீலாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டர் இமேஜஸில் ரொம்பவே கிளியராக இதோட பேக் பேனல் தெரியுது. ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி டேர் டு லீப் இருக்குது. அதுக்கப்புறம் குவாட் கேமரா, சென்சார் கட் அவுட்டெல்லாம் ரொம்பவே பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் அவுட்லுக் வந்து ஒரு நீட் அவுட்லுக் அப்படின்னு சொல்லலாம். இந்த அவுட்லுக்கோட தான் Realme 8 Pro லான்ச் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லை, இவங்களுடைய கேமரா டெக்னாலஜி வந்து இன்னைக்கு ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது 108 மெகா பிக்சல் பிரைமரி சென்சாரில் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி டீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த 108 மெகா பிக்சல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் உடைய HM2 சென்சார், அதாவது ஆல்ரெடி வந்து Mi 10iல வந்து இதே 108 மெகா பிக்சல் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த சென்சார்ஸில் தான் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ தட் உங்களுக்கு பிரைட் லைட்டாக இருக்கட்டும், இல்லைனா வந்து நைட் மோடாக இருக்கட்டும், ரெண்டுத்துலையுமே வந்து பிக்சர் கிளாரிட்டி வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அப்படி தான் இருந்தது Mi 10iல. அதோட வந்து நிறைய மோட்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இருந்ததை விட உங்களுக்கு போர்ட்ரேட் ஃபில்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. அதோட சாம்சங்குடைய இந்த கேமரா சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,000 × 9,000 பிக்சல் ரெசல்யூஷனில் இருக்குது. பட் இந்த 108 மெகா பிக்சல் வந்து உங்களுக்கு 12 மெகா பிக்சலாக வந்து கம்பைன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. அதனால பிக்சர் கிளாரிட்டி இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ Realmeயுடைய 8 சீரீஸில் Realme 8 Pro 108 மெகா பிக்சலில் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கூடிய விரைவில் இதோட லான்ச்சும் நம்ம எதிர்பார்க்கலாம். ரெட்மியுடைய Note 10 சீரீஸ் மார்ச் 4 அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆகும்போது நிறைய பேர் இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய லீக்ஸ், ரூமர்ஸ், ஆல்மோஸ்ட் இதோட அவுட்லுக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். பட் இப்போ ஹைலைட்டாக ரிவீல் ஆயிருக்க ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிவீல் ஆன டீசர் Redmi Note 10 சீரீஸ் வந்து உங்களுக்கு AMOLED பேனல் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டீசர் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது 3 ஸ்மார்ட் ஃபோனுமே உங்களுக்கு AMOLED பேனலில் தான் லான்ச் ஆகுது. இன்னும் சொல்ல போனால் வந்து உங்களுக்கு 5G வேரியண்ட் வந்து சூப்பர் AMOLEDல கூட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ டீசர் ரிவீல் ஆனது வச்சு தெரியுது. ஸோ இந்த விஷயம் தான் எப்போவுமே Redmi Note 10 சீரீஸில் மிஸ்ஸிங் ஆகிருந்தது. ஏன்னா எப்போவுமே IPS LCD பேனல் கொடுப்பாங்க. ஸோ ஒரு பிக் அப்கிரேடோட Redmi Note 10 சீரீஸ் லான்ச் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, Redmi Note 10 சீரீஸுடைய ப்ரோ வேரியண்ட்டுடைய ப்ரைஸும் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ ப்ரோ வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 20,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ப்ரைஸும் இது ரிவீல் ஆயிருக்கு. ஸோ எத்தனை பேர் எக்ஸைட்டடாக இருக்கீங்க ரெட்மியுடைய Note 10 சீரீஸ் லான்ச்சுக்காக?
அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது போக்கோ எஃப் சீரீஸ். போக்கோ எஃப் சீரீஸில் வந்து எந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும், எப்போ லான்ச் ஆகும் நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ரீசெண்டாக வந்து எஃப்சிசி சர்டிஃபிகேஷனில் அகெயின் போக்கோ பிராண்டிங் கீழே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்டிங்காக இருந்தது. இந்த வாட்டியும் ரெட்மி K40 இந்த மாடல் நம்பர் தான் அங்கே லிஸ்டிங்காக இருந்தது. ஸோ இது மூலிமா ரெட்மி K40 தான் ரீபிராண்ட் ஆகி போக்கோ பிராண்டு கீழே ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் ஆக போகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் இங்கே வந்து போக்கோ F2 இல்லாமல் போக்கோ F3 இந்த பேரில் தான் வந்து அங்கே மானிக்கர் வந்து லிஸ்டிங்காக இருந்தது. இது மூலயமா வந்து போக்கோ F3 தான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் எஃப் சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இல்லைனா குளோபலாக போக்கோ F3 இவங்க லான்ச் பண்ணலாம், இந்தியாவில் போக்கோ F2 இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது. ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒரு டீசர் இவங்க ரிவீல் பண்ணியிருந்தாங்க போக்கோ எஃப் சீரிஸ் அப்படின்னு தான், பட் F2 மென்ஷன் பண்ணல. ஸோ போக்கோவுடைய எஃப் சீரிஸில் அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் போக்கோ F3 அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததான் இன்றைக்கி பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துலாம். டாப் 10 பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்த ஸ்மார்ட் ஃபோன் என்னதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technical சென்னை எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் ஸ்கைட்ரா நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து அனந்து கிருஷ்ணன். கங்க்ராச்சுலேஷன் அனந்து. நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க, உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ்க்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.